Jesus Savidana Nidhi Papi Uapurudesa Yagya Salevana ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி எங்களோட அன்னம்மாள் கோயில் திருவிழா, சந்தான மாதா கோயில் திருவிழா. இது எங்கே இருக்குன்னு சொன்னால் தலைவிலச்சேஜ், அங்கே தான் வந்திருக்கிறோம். புத்தளத்துக்கிட்டே இருக்குது. நான் ஏற்கனவே வந்திருக்கேன் 2-3 தடவை. இந்த பெருநாளுக்கும் ஓடி வந்தாச்சு. கொடியேற்றத்துக்கும் வந்து நான் போகிற கிழமை, இப்போ பெருநாள், அதுக்கு தான் வந்துட்டோம். விடியப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 மணி 1:30 இருக்கும். நாங்கள் வெளிக்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா 7 மணிக்கு தான் பெரிய பூசை. அதுக்காக 4 மணித்தியால் ஓட்டம் நண்பர்களே. அதோட நான் எப்படியும் சின்னாக்களோட வாரம் ஒரு 1/2 மணித்தியால் முந்தும் பிந்து மட்டும் நேரத்துக்கே வெளிக்கிட்டு வந்தாச்சு. கொடியேற்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையிலேயே சாப்பாடு செய்து கொண்டு வந்து நான் திருவிழாக்கு எதுவும் செய்து கொண்டு வர இல்லைண்டா 1:30க்கு வெளிக்கிட்டபடியே நான் பெருசாக சாப்பாடு ஒன்றும் செய்ய இல்லை. கடகடண்டு டீயை மட்டும் சுடுதண்ணி போதில் போட்டு ஊற்றி போட்டுக்கொண்டு வந்தாச்சு நண்பர்களே. இது பாருங்கள், ஒவ்வொரு கூடாரங்கள் இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தர் அமைச்சு இருக்கீங்க பார்த்தீங்களா. இப்போ பனம்பழ சீசன் வரப்போது பனங்க இப்படி காய்ச்சிருக்குன்னு பார்த்தீங்களா. பனம்பரத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடாரம் அமைச்சு இங்கேயே தங்கி எல்லாம் இருக்கிறோம். எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது, பார்க்கவே ஆசையாக இருக்குது. இங்கே அந்த கோயிலுக்கு வந்தால் போகவே மனம் வராது நண்பர்களே. ஆனால் ஒரு நாள் திருவிழா இல்லாத டைம் நல்ல வடிவ ஆறுதலாக வந்து பார்க்கணுமென்ட்டு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் திருவிழா டைம் தான் நல்ல களை கட்டும். நிறைய கடைகள் எல்லாம் போட்டுருந்துச்சு. வாகனத்தை பார்க் பண்ணிட்டு நடந்து தான் போகணும். ஏன்னு சொன்னால் அங்காலையெல்லாம் பார்க் பண்ணிடலாது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எல்லாரும் பார்க் பண்ணிட்டு நடந்து போய் கொண்டிருக்கிட்டு இப்போ நாங்களும் போக கண்ணக்கா பூசை அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுது நண்பர்களே. அப்படி ஒரு திருப்தியாக நான் பயந்தோன்னு போனது பூசை துவங்கிருமோன்ட்டு நாங்கள் போக நல்ல கணக்காக துவங்கிச்சு. வடிவ திருப்தியாக பூசையும் பார்த்துட்டு அப்படியே அன்னமால்ட பிளஸிங்கும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நீங்களும் ஒவ்வொருத்தரும் அன்னமால்ட பிளஸிங் எடுத்துக்கொள்ளுங்க. வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்க. அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸ் ப்ராடக்ட்ஸ் வேணுமோ மறக்காம நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ வாங்க தொடர்ந்து அப்படியே பார்க்கலாமா.
வெயில் போடாம போன்ல வெயில் போடாம தலைவில்லு புனித சந்தானால் நாயகிக்கு யாத்திரர்களை ஒப்புக் கொடுக்கும் செபம். சந்தானால் நாயகியே, பரலோக பூலோக இராக்கினி சாயாரே, தலைவில்லு என் விக்கிராமத்தை உமது திருப்பதியாக்கி அதில் கொண்டு கொடிவிருக்க சித்தமானீரே. அம்மா தாயே, உமது அடைக்கலத்தை தேடி உமது திருப்பாத சன்னிதானம் நாடி வந்து உம்மை நோக்கி அழைக்கும் எமது குரலுக்கு செவி சாய்த்தருகும். உமது திருக்கண் பார்வையை எங்கள் மேல் திருப்பியருளும். இரக்கத்தின் மாதாவே, துன்பப்படுகிறவர்களின் சாயமே, பல இன்னல்கள் கஷ்டங்களின் மத்தியிலும் உமது திருத்தலத்தை நாங்கள் வந்தடையவும்
இந்த புனித தலத்திலே நீரலும் சகல ஆன்மீக கொடைகளையும் நாங்கள் பெற்று மகளரும் எங்களை புண்ணிய பூமிக்கு அழைத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அம்மா தாயே, தஞ்சமென தேடி வந்தவர்களை ஆதரிக்கும் அன்னையாளர்களே, எங்கள் துன்ப துயரங்களை நீக்கியருளும், நோய் நொடிகளை குணமாக்கியருளும், உம்மிடம் ஆறுதலும் உளமதியும் தேடி வந்த எங்களை தேற்றியருளும். உலக மாயானது மக்களை அலைக்கழிக்க விடும் பொழுது எங்களுக்கு துணையாக வந்து எங்களை காத்தருளும். நாங்கள் இத்திருப்பதியை விட்டு எங்கள் வீடுகளுக்கு நலமே திரும்பி செல்ல உதவி பண்ணியருளும். எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை உறுதிப்படுத்தியருளும். எங்கள் வீடு வாசல்களையும் காணி பூமிகளையும் தொழில்துறைகளையும் ஆசீர்வதியும். எமது ஆயர்கள், குருக்கள், சுவலியர்கள், முதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். எங்கள் அன்பார்ந்த அம்மா, இறுதியாக நாங்கள் இறை தந்தையின் விருப்பத்தின்படி வாழ்ந்து அவரின் அரசை உலகெங்கும் பறைசாற்றி ஒரு நாளும் ஓடு இறையரசின் மகிமையை புகழ எங்களுக்காக இறைவரிடம் பற்றி பேசும் தாயே. ಸಂತಾನವನಿಗೆ ಪ್ರತಿಮಾ ಆಶೀರ್ವಾದ ಎಲ್ಲ ವಾಗන්නට අප සෑම දිනම නැගිට සිටිමු. அன்னையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். சரி, ரெட்மி எடுத்து
வாவ் சூடுது அம்மா எப்படி சூடாக இருக்குன்றீங்களே. ஆஹா இதமா இருக்கு தெரியுமா. கிட்ட காட்டுங்க நீங்க. எனக்கு இதில் ஊற்றிட்டேன். பிளாஸ்டிக்கில் முடிக்கக்கூடாது. ஏனால இருக்கு கால் சுடுவுது. செருப்பை கலட்டிட்டு வந்து நம்மளே கால் சரியா சுடுவுது. அம்மா சுற்றியோட சிரமமாக இருக்கு. மொழுதிரியெல்லாம் கொளுத்து போகவே இல்லை. அது ஒரு மாதிரி நாங்கள் கொளுத்திட்டோம். மங்கள மொழுதிரி கடைக்கு போகணுமென்ற ஆசையாக இருக்குது. ஆனால் உள்ளுக்கு போகல. சத்தியான சிரமமாக இருக்கு. ஒரு நாளைக்கு பெருநாள் இல்லாத டைம் வருவோம் என்ன. அவருக்கு கடைக்கு போகணுமா நண்பர்களே, எனக்கிட்ட போகலாமல் இருக்கு. என்ன சத்தியான சனமாக இருக்குது. வாங்க கொஞ்ச நேரத்தால் பார்ப்போம். சனம் குறைஞ்சோன்னு வருவோம்மா. இப்போதான் நிழல் வந்திருக்கு. கொந்தா இது கேது பழம் பழம் கொய்யாக்கா சாப்பிடு சாப்பிடு. குண்டு கத்திரிக்காய் வாங்க நிற்கிறேன். எல்லாம் நல்லது. ஓ நீங்கள் இங்கேயே இருக்கிறீங்களா? எதில் இருக்கு வீடும் கூட? ஓ இன்னொரு கிலோ போடுங்க. 2 கிலோ போடுங்க. கிலோ ஒன்றா போடவா? ஓ ஒன்றா போடுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பூசையெல்லாம் பார்த்துட்டு பனம்பழம் எல்லாம் வாங்கி மரக்கறியெல்லாம் வாங்கி போட்டு நாங்கள் வந்து கொண்டு இருந்தோமா. இடையில் பார்த்தீங்கன்னா கடைகள் இருக்குது. ஆனால் எனக்கு அங்கெல்லாம் போய் பெருசாக சாப்பிட இஷ்டம் இல்லைன்னு சொல்லுங்க. சில கடைகள் மூடித்தான் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை என்றபடியாக. சில கடைகள் வந்து திறந்துருக்குது. அங்கே போகலை. என்ன தெரியாத கடைகளுக்கு போயிட்டு பிரயாணங்கள் ஏதாவது பிரச்சனைகள் வைத்த கிளக்கி விட்டாலும் நண்பர்களே. அதால் வந்து கேஎஃப்சிக்கு வந்தாச்சு. பீஸா கட்டுக்கு போகலை. நான் சொல்லிட்டேன் பீஸாக்கெல்லாம் வேணால் கேஎஃப்சிலேன்னா இந்த சாப்பாடு இருக்கும், சோறு இருக்கும் இல்லையா, மசாலா ரைஸ், அந்த ரைஸ் இந்த ரைஸ் இருக்குது, சாப்பிடலாம் பாடாண்டு அங்கே வந்துட்டு நண்பர்களே. அங்கே வந்து இந்த சாப்பாடு ஒன்று எடுத்துட்டு 3 பேரும் ஷேர் பண்ணி வடிவாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட அப்புறம் தான் கொஞ்சம் உயிர் வந்துச்சேன்னு சொல்லுங்கள்.
சமைச்சு கொண்டு போக இல்லை, எந்த ஒரு சாப்பாடும் நான் செஞ்சு கொண்டு போக இல்லை. ஏன்னா விடிய 1 மணிக்கே நாங்கள் வெளிக்கிட்டோம், 1 மணி 1:30க்கே நாங்கள் வெளிக்கிட்டோம். அப்போ வந்து நாங்கள் அந்த நேரம் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு நிற்கிறது அளவுக்கு எனக்கு டைம் இல்லை, அதால் செய்யலை. கொடியேற்றம் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் 9 மணி அப்படி தான் வெளிக்கிட்டோம். அப்போ சாப்பாடு செஞ்சு கொண்டு போகிறதுக்கு ஒரு 5 மணி அப்படி எழும்பியே செஞ்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 மணி அப்படி போகிறபடியாக நான் செய்யலை. வார வழியிலே உடனே வாரதானே வரைக்கும் சாப்பிடுவோம் மட்டும் தான் வெளிக்கிட்டாச்சு. தேத்தண்ணி தான் நல்லா சுடுதண்ணி பொதல ஊற்றி கொண்டு போனோமா, பூசா முடிய அப்படியே தேத்தண்ணியை ஊற்றி குடித்தோடனே ஜொக்கில் எப்படி இருக்குன்னு சொல்லிங்க, சும்மா சொர்க்கமே தெரிஞ்சிச்சு நண்பர்களே. ஏன்னா அவ்வளோ களை எங்களுக்கு, களையில் டீயை குடித்தோன்னா உயிர் வந்துச்சு எங்களுக்கு. அதுக்கு பிறகு நல்ல வடிவாக சாப்பிட்டுட்டு வர போகிறோம். இந்த சாப்பிட்ற இந்த KFC எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிலாபத்திலான் இருக்குன்னு நினைக்கிறேன். சிலாபத்துக்கிட்ட நிப்பாட்டி தான் நாங்கள் சாப்பிட்னாங்க. புத்தளம் சிலாபம் அப்படிலாம் தாண்டியே போகணும். இந்த பார்த்தீங்களா சிலாபம் தான் அது. சிலாபத்துக்கு இங்கால தான் KFCயாக இருந்தானே, பீஸா ஹட்டாக இருந்தானே, டொமினோஸாக இருந்தானே, என்னென்ன இருக்குது. அங்கால புத்தளம் ரோட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, KFCயும் இல்லை, பீஸா ஹட்டும் பெருசாக இல்லை. சிலாபத்தை தாண்டி தான் ஒவ்வொன்றும் வந்து கொண்டு இருந்துச்சு நண்பர்களே. எங்களோட பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்படியே பூசை முடிஞ்சு எல்லாரும் அந்த அன்னம்மாள் கோயிலுக்கு வந்துட்டு போகிறாக்களாக தான் இருந்துச்சு. நிறைய பேர் அப்படியே வந்து கொண்டு இருந்துச்சுன்னா நல்ல வடிவாக மாதாட ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு இப்போ எங்கே வாரம்னு சொன்னால் ஜேசுநாதருடைய பெரிய ஒரு சிலையை ஒன்று துறந்துருக்குன்னு சொல்லிச்சு. நம்ம இது வந்து அந்த இரும்பால் ஸ்டீலில் செஞ்சதான் நண்பர்களே. அப்போ அதை பார்க்குறதுக்காக நாங்கள் ஓடி வந்துட்டோம். அப்படியே வார வழியில் சீது வேலை இருக்குது, அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்து வத்தலை அன்னம்மாள் கோயிலேயும் திருவிழா நடக்குது, அங்கேயும் பார்த்துட்டு போக தான் இப்போ வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தோன்னே உண்மைக்கு மனசுக்கு நல்ல நிறைவாக இருந்துச்சு. இது இப்போ நேற்றோ முந்தினாத்து போன கிழமை தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் நண்பர்களே. பார்த்தீங்களா எப்படி இருக்குது, இந்த பெரிய உயரமாக இருக்குது பார்த்தீங்களா. நீங்களும் பார்த்து பிளஸிங் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வாங்க உள்ளுக்கு போய் சுற்றி பார்க்கலாம். நான் இன்றைக்கு தான் முதல் தடவை வாரேன், நீங்களும் வாங்க உள்ளுக்கு சேர்ந்து போய் பார்க்கலாம். இது வந்து சிலுவை பாத டைமில் ஆக்கள் வார இடமாக தான் இருக்கணும். வேண்டாம் அந்த ஒவ்வொரு ஸ்தலங்கள் இருக்குது, கூடுதலாக சிலுவை பாத டைமில் ஒவ்வொருத்தர் பக்தர்கள் வருவினம் நினைக்கிறேன். வாங்க சேர்ந்து பார்க்கலாம். சரியா உள்ளுக்கு இது சில்வர் கருக்காதா என்ன ஸ்டீல்? அடிச்சு அதே நீ தொட்டுக்கணும். என்ன அங்காள் இருக்கு அதுல. இன்னொரு கண்ணு இதை எடுத்து இதில் இப்படி தொட்டுட்டு வைக்கிறேன். எண்ணெய் வளைஞ்சு எண்ணெய் நல்லா இருக்கு. வாங்க எங்கள் குழந்தை இயேசு. நீ இந்த கும்பிடா. இது வந்து பீடம், பூசை வைக்கிற பீடம். பார்த்தீங்களா நல்லா இருக்குண்ணா.
சூப்பராக இருக்குன்றங்களே. இது வந்து ஜேசுநாதரோட சிலுவை ஒன்று இருக்குங்க. இது வந்து அந்த சக்கேயு வெற்ற அந்த கதை. இதில் ஒரு பைபிள் வச்சுருக்கு பாருங்கள், பழைய காலத்து பைபிள். என் மகன் வாரான் அதை போட்டு கம் அது போ. நல்லா இருக்குன்னு நல்ல ஒரு பெரிய இடம். சூப்பராக இருக்கேன், இடத்த பார்க்கவே ஆசையாக இருக்கேன். நல்லா இருக்குன்னு பெருசா வாங்க. இதில் வந்து நேத்தி எல்லாம் கட்டியிருக்கணும் பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், கருவேப்பிலை மரமாடா இது? இல்லைன்னு டக்குன்னு போக கருவேப்பிலை மரம் மாதிரி இருந்துச்சு. இதில் இங்கே இந்த இதில் அப்படி தொங்கி விளையாடலாம் தெரியுமா? பாருங்க, இப்படி ஆடலாம். இதில் உட்காரலாம், வாங்க போகலாம். இது எப்படி அப்போ? ஓ, சென்ட் ஜூட் புனிதர் அப்போஸ்தலர். சரி, மண்டடிக்கலாம். இங்காலையும் கட்டுற வேலைகள் நடந்து கொண்டிருக்குது நண்பர்களே, பார்த்தீங்களா? நான் இருக்கிறேன். இதில் நற்கருணை ஆண்டவற்றை வரப்போதோ, இது வந்து இயேசுநாதர்கிட்ட அந்த உண்மையான முகம்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அதைக்குது. என்னென்னு சொன்னால், இந்த புதுசாக கட்டி கொண்டிருக்கேன் நம்ம இன்னும் ஓப்பன் பண்ணையில், அது இதுதான். இது தெரியுமா, அந்தோணியார் கோயிலில் இருக்குது. இந்த தம்பி இங்கே வாங்க, இந்த இருக்கு அந்தோணியார் கோயிலில். இது துணியா? அப்போ அதில் அந்த அடையாளம் கிடக்கு. ஆடா, அதுங்க ரோமில் இருக்கா? இது துணியா தம்பி? துணியில் துடைச்சி எடுத்த அந்த ஃபோட்டோ. அப்போ இதில் என்ன மூவ் தெரியுது? இங்கே பார், எக்ஸ்ட்ரா. ஓ ஓ, ஆனால் இது இன்னும் வடிவாக வேலை முடியலை போல். என்ன எனித்தான் வேலை நடக்கும் போல். நல்லா இருக்கும். என்ன செஞ்சு முடிய வருவோம், எல்லாம் செஞ்சு முடியும். என்ன தம்பி, வா அம்மா கூட்டிகிட்டு வரேன்பா. இனி இந்த பக்கம் பார்ப்போம் வாங்க. இதுலேயும் ஏதோ வரப்போகுது. என்ன கட்டிடம் வேலை நடந்து கொண்டிருக்கு. இது வேலை முடிய இல்லை. அந்த பிளஸிங் போட்டதுக்கு போங்க. இதுலேயும் பாருங்க, இங்கே இது யாரு தம்பி? சும்மா வச்சிருக்கு போல. என்ன இது? குடும்பம், திருக்குடும்பம். எங்கே இருக்கு? இதுலேயும் வரும். இதெல்லாம் எக்ஸ்கியூஸ் மீ.
ஒரு சுரங்க பாதைகள் மாதிரி போய்கொண்டிருக்கு நண்பர்கள். போகுது போகுது ஒரு முடிவில்லாமல் போய்கொண்டே இருக்கு. ஆனால் நல்லா தான் இருக்கு. இது சிலுவை பாதை சொல்கிற இடங்கள் போல் தம்பி. அந்த சீது பயந்து வாரவே இல்லை சிலுவை பாதை டைமில். இந்த ஒவ்வொரு ஸ்தலங்கள் இருக்கு பாருங்க. ஓமடா இந்த அப்படியே போகுது அங்கால. பேசுனாங்க. வெரோனிக்கா அம்மாள் ஜேசுனா அதில் முகத்தை துடைப்பா. அந்த ஸ்தலம் அங்கே தான் தண்ணி பார்த்தீங்களா. இங்கே பாருங்களேன். இது அந்த ஹெபி மாதிரி. அங்கே மாதம் இருக்குல்ல படியாக இருக்கேன். அந்த லூஸ் மாதா மாதிரியான அவதானா பெருசாக இருக்கு. நம்ம மேலே பின்னுக்கு வந்து நல்லா இருக்கேன். இப்படியே இருக்கேன். சரி அதுதான் இந்த செருப்பை கலட்டி வச்சுட்டு போட்டான். இது வந்து பாருங்க பாலம் மாதிரி இருக்கு நண்பர்களே. பாலம் மாதிரி இல்லை, பாலம் தான். பயமா இருக்குன்ற சரி போயில அது ப்ரே பண்ண 10 பேர் போய் ஏன்னா வழக்கம் இதை பார்த்து காற்றுக்கு இந்த படகு வந்தால் அசைதன் நாங்கள் இங்கால பார்த்து போகணும். சத்தம் கேட்குது அதில். ஆமையா தாராவா? குவா குவாண்டு அந்த
இந்த ஏதோ ஒரு பறவை கொக்குகள் மாதிரி. இது கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்கு நண்பர்களே, பயமாக தான் இருக்கு. வாங்க போவோம். இதில் நடக்க பயம் இல்லை, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. கப்பல்லாம் ஆடுது. இது ஒவ்வொரு ஸ்தலங்கள், புனித ஸ்தலம். இது பார்த்தீங்களா இயேசுநாதர் அந்த மலையில். இதில் நாங்கள் நேர்த்தி வைக்கலாம். இது வியாகுல மாதா இயேசுநாதரை கல்லறையில் இருந்து சிலுவையில் இருந்து இறக்கி அவட மடியில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து கல்லறையில் இயேசுநாதரை அடக்கம் பண்ணுறது. எல்லாமே இருக்குது நண்பர்களே, பார்க்க ஆசையாக இருக்குது. ஆனால் டைம் காணாமல் இருக்குது போக. பார்த்தீங்களா, இந்த கப்பலில் தான் இப்போ நாங்கள் போயிட்டு வந்தோம். நாங்கள் நட்கருணாண்டவரை பார்த்துட்டு இந்தியாவில் போவோம். என்ன இதில் என்னென்னு தெரியல. பார்த்து தம்பி விழுந்துடாது. இது வாத்து இல்லை, வா. இந்த படகுல தான் நட்கருணாண்டவர் வச்சிருக்கு. 10 பேர் தான் போகலாம் ஒருத்தரா. அப்படியே சுற்றி அந்த பக்கமே வந்துட்டேன். பார்த்தீங்களா தம்பி, என்னை இப்படியே வெளியில் போக வேண்டிய அண்ணன். இங்கே மாதா பத்தி மாதா மாதாயே. இது பாத்தி மாதா. இங்கே இதெல்லாம் தண்ணி. இதெல்லாம் நண்பர்களே ஒரு டைம் ரூம் மாதிரி இருக்கு. நம்பி பயம் இல்லையோட இதுக்கு தங்குறது நெஞ்சு ரூம் தானோ? ரூம் தான். ஓ அம்மா, நானும் நினைக்க மாட்டேன், நான் தங்கவே மாட்டேன் நண்பர்களே. இங்கே மாதா இருக்கு. யாரோ பொக்கே கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. இங்கெல்லாம் சூசி வைப்பார்.
சார் ஏன் பெறாது கேட்குது. ஓ அங்கே போகிறோன்னு இறங்குது இப்படி அந்த படி. ஓ தம்பி பயந்துருவான் பாபா நம்பா. ஓ அது வந்து கொஞ்சம் அது இது இல்லாமல் இருக்குது, அந்த பிளப்பு இல்லாமல் இருக்குது. அங்கே போனோன்னு அப்படி இறங்குது. பா இதில் வந்துட்டு காட்டுங்க. ஆனால் வடிவாக இருக்கு என்ன உள்ளுக்கு போக ஆசையாக இருக்கு. போகும் இல்லை ஜேசு சூசியை பெறும் அங்கே மாதா படுத்துருக்குற மாதிரி என்ன நல்லா இருக்கு. பூட பூட நீ பயந்துருவே வா. இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குடா அங்கே இலங்கையிலேயே. நீ இதை பார்த்து இப்படி சொல்கிற போகிற அம்மா கூட்டியாருன்னு போகிறாங்க. Shoot. அப்படியே சீதுவேல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வத்தலையில் இருக்கிற அன்னம்மாள் கோயில்லையும் திருவிழா அங்கே வந்துட்டோம். நாங்கள் அங்கே வந்து வரும்போது நல்லா லேட் ஆகிட்டு, ஆனாலும் பரவாயில்ல ஒருக்கா வந்துட்டு போகணுமென்று சொல்லி நான் ஓடி வந்துட்டேன் நண்பர்களே. அங்கேயும் வந்து அவாவையும் பார்த்து அவட பிளஸிங்கையும் எடுத்துகிட்டு தான் போனோம். அங்கே வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடைகள் போட்டிருந்துச்சு நம்ம நண்பர்களே. கடையண்டா என்ன கடைன்னு சொல்கிறீங்க, அவ்வளவு கடை போட்டிருந்துச்சு. அதெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு நாள் போதாது தெரியுமா உங்களுக்கு. அதோட நான் கோயிலில் கால் வச்சாலே எனக்கு காணும் ஒருக்கா அன்னம்மாளை பார்த்துட்டு வந்துடுவோம்னு சொல்லி அங்கேயும் போய் அவாவையும் பார்த்துட்டு சின்னவாவை மட்டும் இந்த விளையாட்டில் ஏற்றிக்கிட்டு அவள் இதை கண்டுட்டு அளவழிக்கிட்டா வர மாட்டேன்னு சொல்லி மகனை ஏற்றலான்ட்டு. பெரிய ஆள் தானே, அவர் பெரிய ஆள் ஆகிட்டார் தானே, அவர் பெரிய ஆக்கள் இதில் ஏற்றலாது, சின்ன ஆக்களை மட்டும் தான் ஏற்றலாம்னு சொன்னா போல் அவள் மட்டும் இந்த ட்ரெயினில் விட்டாச்சு. அவள் 2 சுற்றி போட்டு வந்தாவா. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால இன்னொரு அந்த குதிரை மாதிரி இருக்கும், அதில் ஒரு அதிலே விருத்தி போட்டு வீட்டை வந்தாச்சு நண்பர்களே. உண்மைக்கும் இந்த பயணம் நல்லா தான் இருந்துச்சு. அப்படி ஒரு ஆத்ம திருப்தியாக இருந்துச்சு உண்மைக்கும். அந்த கோயிலுக்கு போய் அங்கே காலம் 1 மணி 1:30க்கு வெளிக்கிட்டு நாங்கள் அங்கே போய் திருவிழா பார்த்து அப்படியே அங்கே இருந்து அப்படியே வந்து அதுக்கு பிறகு சீதுவ கோயிலுக்கு போய் இங்கே வந்து உண்மைக்கும் பயணங்கள் மறக்க முடியாத ஒன்றா தான் எனக்கு என்ன தெரியுது. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி கோயில்களுக்கு போய் பாருங்கள், உண்மைக்கும் நல்லா இருக்கும் தெரியுமா. இந்த பார்த்திங்களா இந்த குதிரை மாதிரி இதில் வந்து பெரியாக்கள் இருக்கலாம், ஆனால் நாங்கள் ஒருத்தரவே போக இல்லைன்னா எங்களுக்கு சரியான களைப்பாக இருந்துச்சு. எப்படா வீட்டை போகும்ன்ற அளவுக்கு எங்களுக்கு களைச்சி போயிட்டு நண்பர்களே. அதெல்லாம் நாங்கள் பெருசாக ஒருத்தரும் இதில் போக இல்லை. இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் முன் கோயில், லைட்டெல்லாம் போட்டு அப்படி இருக்குது. நிறைய கடைகள், உடுப்பு கடைகளில் இருந்து சாப்பாட்டு கடைகளில் இருந்து எல்லா கடைகளுமே போட்டிருக்குது நண்பர்களே. பார்க்கவே ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன நின்று சுற்றி பார்க்குற அளவுக்கு தெம்பில்லை. கால் கையெல்லாம் நோவை வலிக்கிட்டுது. எல்லா இடம் போய் நடந்து கால் கையெல்லாம் உண்மைக்கு நோவாக தான் இருந்துச்சு. ஒரு கடைன்னு விட்டு போய் அடுத்த நாள் முதியோர் இல்லத்துக்கு நான் சாப்பாடு வேறு கொடுக்கணும். அதால் அந்த மரக்கறிகள் வேண்டுற அலுவலம் இருந்துச்சா, வீட்டை போய் அப்படியே மரக்கறிகளை வேண்டிட்டு தான் நான் போகிறேன். அதால் கடை சுற்றி பார்த்துட்டு சும்மா முக்கியமாக 1-2 பொருட்களை வாங்கி கொண்டு போயாச்சு. மண் சட்டி கடை பானைகளில் கூட மண்பானை கடைகள் இருக்குது, அதுகளில் கூட நான் கூடுதலாக மினக்கடையில் அதுக்கு போனால் நல்லா மினக்கிறேன்னா. ஆனால் மினக்கடையில் அப்படியே எஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் பானிபூரி விற்று கொண்டு இருந்துச்சு நண்பர்களே. அதில் வந்து சாக்லேட் பூரியும் இருந்துச்சு, மற்ற அந்த என்ன சொல்கிறது அந்த ஸ்பைசி பூரியும் இருந்துச்சு. ஆனால் சாக்லேட் பூரி தான் விலை கூட, ஒன்று 100 ரூபா மற்றது 50 ரூபா. சரின்னு ஒன்று அதில் 2 வாங்கினா எனக்கு அது பிடிக்கல சாக்லேட் பூரி. அது கூட சாக்லேட்டை போட்டு சாப்பிடவே ஒரு திகட்டின மாதிரி போயிட்டுது. அதோட ஒன்று பாதி தான் சாப்பிட்டேன், அதை அப்படியே வச்சுட்டேன். மகனும் வேணாம்னு சொல்லிட்டார். அதுக்கு பிறகு மற்ற பூரி இருக்குது, உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு புதினா தண்ணியெல்லாம் விட்டு, அது கொஞ்சம் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு நண்பர்களே. அதோட அதில் ஒரு 6 வாங்கி மாறி மாறி எல்லோரும் ஒன்றோட சாப்பிடாச்சு. செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் போனீங்கன்னா இந்த பானிபூரி வாங்கி
வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இந்த கடையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வத்தலை கடைகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு 5-6 நாளைக்கு இருக்குமாம். அதால் நீங்களும் போகலாம் நண்பர்களே. போய் பார்த்து நீங்களும் இந்த கடையில் சாமான்கள் எதுவும் வாங்குறேன்னு சொன்னால் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய் பாருங்கள். சரியா? இது 5-6 நாளைக்கு இந்த கடைகள் இருக்குமா. பானிபூரியை பார்த்திங்களா, சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் திருப்பியும் ஒன்று வாங்கி சாப்பிட்டேன் நண்பர்களே. அந்த கடைக்கு உண்மைக்கு நல்லா இருந்துச்சு. இது அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வர போகிறோம். நல்ல ஒரு பயணமாக இருந்துச்சு. நல்ல ஒரு திருப்தியாக இருந்துச்சு நண்பர்களே. நல்ல விளையாட்டு சாமான்களில் இருந்து உடுப்பு கடைகளில் இருந்து எல்லாமே போட்டிருக்கேன். நான் பச்சை குத்துற இடம் கூட இருக்குது தெரியுமா. இதுக்குள்ளே இல்லாத கடை ஒன்று கூட இல்லை. இந்த வத்தலையில் இருக்கிற அன்னம்மாள் கோயில் முன் அந்த கிரவுண்டில் அப்படி நிறைய கடை. அப்படியே வந்து வீட்டை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சின்னாக்களை விட்டுட்டு டக்குனு நைட் மார்க்கெட்டில் போய் மரக்கறிகளை மாட்டிக்கொண்டு வந்தாச்சு. அடுத்த நாள் சமையலுக்கு. இப்படி தான் போச்சு நண்பர்களே. இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ரைட்டா?